உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கூடிய சீக்கிரம் ஸ்ரீராமுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்கவி, கேளுமா, இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். பார்கவி பேச்சுக்கு இந்த வீட்டுல மறு பேச்சே இல்ல. அவ இல்லாம இந்த வீட்டுல எந்த வேலையும் நடக்காது. வீட்டு வேலையில இருந்து ஆபீஸ் வேலை வரைக்கும் தனி ஆளா எல்லாத்தையும் பாத்துக்கிறா. அவளுக்கு இருக்கிற பொறுப்பு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவ எப்பவும் எதுலயும் ஒரு சின்ன குறை கூட வச்சதில்லை. ஆனா என் மனசுக்குள்ள இருந்த விஷயத்த ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு. இந்த பொறுப்புல இருந்து அவளை விடுவிக்கணும்னு நானும் நினைச்சதுண்டு. இந்த நிமிஷத்துல இருந்து அவளுக்கு பாரமா இருக்கிற ஆபீஸ் பொறுப்புல இருந்து நான் அவளை விடுவிக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்ரீராம் தான் ஆபீஸ் பொறுப்பெல்லாம் பாத்துக்க போறான். இந்த நிமிஷத்துல இருந்து அவனை என் கம்பெனியோட எம்டியா நான் அப்பாயிண்ட் பண்றேன். வாவ், கங்க்ராட்ஸ். வாவ், சம. வாவ், சூப்பர் சார். கங்க்ராட்ஸ் சார். வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ். பாருங்க, என் பொண்ணு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. நான் இப்ப கிளம்பினா கூட போய் சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்க ஏதாவது பண்ணி கொஞ்சம் சைன் மட்டும் வாங்கி கொடுங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் சீக்கிரம் சைன் வாங்கி கொடுங்க சார். நான் இது ஆபீஸ்ல கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போகணும். ஷோ, முதல்ல தண்ணி குடிங்க. இந்தங்க. என் குழந்தைக்கு ப்ராமிஸ் பண்ண டைமுக்கு முன்னாடி என்னால போக முடியாது. அட்லீஸ்ட் இருட்டுறதுக்கு முன்னாடியாவது நான் போயாகணும் சார். நீங்க ப்ராமிஸ் பண்ண டைமுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடியே வீட்டுக்கு போயிடுவீங்க. நீங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லுங்க. இந்த ஃபைலை பத்தி கவலைப்பட வேணாம். I'll take care of this. உங்க அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, இந்த ஃபைல்ல சைன் மட்டும் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போனது உங்க பொண்ணு உங்களை சந்தோஷமா ஹக் பண்ணிப்பார்ல. அட்லீஸ்ட் அப்பயாச்சும் நம்புவீங்களா? சரி, ஃபைலை கொடுங்க. வாங்க போலாம். You can tell me the address. ஹனுமான் கோயில் 2nd லேன் 2nd ஸ்ட்ரீட். இன்னும் 15 நிமிஷத்துல நான் அங்க இருக்கணும். அது கண்டிப்பா முடியாது சார். என்ன அப்படி பாக்குறீங்க? வாங்க. சார், என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல சார். நான் உங்ககிட்ட அவ்வளவு பணமே கேட்கலையே. சார், நான் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு சாதாரண எம்ப்ளாயி. எனக்கு போய் ஹெலிகாப்டர்லாம். நீங்க ஆர்டினரி எம்ப்ளாய் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அம்மா நான் எப்பவுமே ஸ்பெஷல் தானே. நீங்க சொன்ன டைம்க்கு கரெக்டா வீட்டுக்கு போய் பொண்ணை சந்தோஷப்படுத்தணுமா வேணாமா? அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு? சீக்கிரமா கிளம்புங்க. இல்ல சார், வேண்டாம். நான் கேப்லயே போய்க்கிறேன். உங்க பொண்ணு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுமா இல்லையா? அப்படின்னா என் பேச்ச கேளுங்க. வாங்க. பெல்ட்.
காம் டவுன், ரிலாக்ஸ். ரொம்ப பயமா இருக்கா? ஆ ஃபர்ஸ்ட் டைமா? ஹெலிகாப்டர்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். பாஸ் வீட்டுக்கு வந்ததும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது ஆக்சுவலி வந்து பரம்பரையா வாழ்ந்த வீட்டை என் பாஸ் எப்பவுமே விற்க மாட்டாரு. நீ எவ்வளோ வளர்ந்தாலும் நம்ம பணிவோட தான் இருக்கணும்னு சொல்ற அந்த தலைவாசல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சிருந்து நம்ம பாரம்பரியத்தையும் நம்ம கலாச்சாரத்தையும் அப்படியே காக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ம். அட பை தி வே, நீங்க 1 to 100 கவுண்ட் பண்ணவே இல்லையே. ஆனா அதுக்குள்ள உங்க ஏரியாவே வந்துருச்சுங்க. உங்களை வீட்ல டிராப் பண்றதுக்கு என் ஆபீஸ் காரும் வந்திருக்கு. அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோமா? டிராஃபிக்ல 2 மணி நேரம் ஆகும் சார். அதுலயும் பீக் ஹவர்ஸ்னா சொல்லவே வேண்டாம். அன்பார்ச்சுனேட்லி ஏர்ல டிராஃபிக்கே கிடையாது, அதனால தான் சீக்கிரமா வரும். சாரி, என்னை இன்ட்ரோ பண்ணிக்கல. என் பேரு சீதா. நீங்க? சாரி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ற அளவுக்கு என் பாஸ் எனக்கு பெர்மிஷன் தரல. உங்களுக்கு டைம் ஆகல, ஆபீஸ் கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். தேங்க் யூ so much. உங்க உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. ம். ஹேவ் a good day. ஒரு நிமிஷம், உங்க பொண்ணுக்கு என் விஷஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க. ஷியோர், கண்டிப்பா சொல்றேன். வெல்கம். வேலை முடிச்சிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரம் ஆயிடுச்சாமா? ஐயோ, நான் ஆபீஸ்ல இருந்து வந்ததே பெரிய கதை மாமா. ஆபீஸ்ல இருந்து நேரா பாஸ் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்படியா? அவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி வந்த சீதா? அது அப்பவே சொன்னாங்கல சீதாமா பறந்து வருவாங்கன்னு. அப்படிதானே சீதாமா? நான் நிஜமாவே பறந்துதாமா வந்தேன். ஹெலிகாப்டர்ல வந்தேன். ஆ? வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அவளால கேக் சாப்பிட முடியும். அதுவும் பயந்துகிட்டே அவளுக்கு சாப்பிட கொடுக்கணும். இந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.